அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் வெங்கடேஷன் ஜே. நான் டீ ஸ்டெயின்ஸ் அண்ட் கம்பெனி லிமிடெட்லேருந்து வரேன். இப்போ நம்ம சமத்தூர் கிராமம் பொள்ளாச்சி கோகனட் ஃபார்மில் இருக்கோம். ஸோ நம்ம சாருக்கு கடந்த 6 ஆண்டுகளாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டீ ஸ்டெயின்ஸ் கம்பெனிலேருந்து பயோக்யூர் பி, எஃப், அப்புறம் என்பிகே இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவர் யூஸ் பண்ணதில் அதோட பயன்கள் என்னன்றதை நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, என் பேர் கணேஷ்குமாருங்க. சமத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. தென்னை ஒரு 400 மரம், ஜாதிக்காய் ஒரு 200 இருக்குதுங்க. இப்போ ஜாதிக்காய் நான் வச்சோன்னா அது வேறுபாடல் அந்த மாதிரி பிரச்சனைகளை என்ன பண்ணுறதுன்ட்டு விசாரிச்சப்ப ஸ்டெயின்ஸ்லேருந்து பயோக்யூர் பியுமே பயோக்யூர் எஃப்பும் 2 ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இது 200 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டரு பயோக்யூர் பியுமே 2 லிட்டரு பயோக்யூர் எஃப்பும் கலந்து ஒரு மரத்துக்கு 2 லிட்டரு ஊற்றுனுங்காட்டி கொஞ்சம் வேறு வாடல் அந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் ஆச்சுங்க. ஓரளவுக்கு ஈல்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. செடியோட குரோத்தும் நல்லா இருந்ததுங்க. ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு 2 லிட்டர் ஊற்றுனுங்காட்டி ஓரளவுக்கு நல்லா குரோத்தும் நல்லா தான் இருக்குதுங்க. அப்புறம் தென்னை மரத்துக்கும் இது போனோன்னா அந்த வெல்ட் நோயெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குதுங்க. ஒரு 3 மாதம் ஊற்றினோடனே கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இருக்கிற சூழலில் தென்னையில் பெரிய வருமானம் இது மாதிரியெல்லாம் இல்லாத பட்சத்தில் நிறைய நோய் தாக்குதல், வெள்ளை பூச்சி இதுங்கிறதுனால விவசாயிகள்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இயற்கையை பயன்படுத்தி நம்ம மண்ணையும் மண் வளத்தையும் காத்து சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி.